Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. நயன்தாராவுக்கு வந்து சாதிச்ச பெண் தான், நான் இல்லைன்னு சொல்ல. எல்லாரோட நீங்க ஜோடி போட்டீங்க. சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி வரைக்கும் நீங்க வந்தீங்க. கவின், மணிகண்டன் அவங்களோட நீங்க ஜோடி போட முடியாதுல்ல. அந்த ஏஜ் ஃபேக்ட் தெரிஞ்சிடும்ல. அக்கா ரோல நடிக்கலாம், அவ்வளவுதான் முடியும். அப்ப இந்த சூழ்நிலை வந்து நீங்க ஒரு காமெடி பண்ற மாதிரி என்ன யாரும் வந்து லேடி சூப்பர் ஸ்டார் சொல்லாது. உங்களை யார் சொன்னதுன்னு தான் நான் கேட்கிறேன். முதல் கேள்வி அதுதான். இயல்பா சொல்றாங்க, அப்ப மக்கள் சொல்றதே எனக்கு வேணாங்கிறார். என்ன ஏகேனே சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இது அப்படி கிடையாது. இவங்களை யார் சொன்னது சூப்பர் ஸ்டார்? நீங்க சொல்லுங்க. லேடி சூப்பர் ஸ்டார் யார் சொல்ல வைக்கப்பட்டாங்க? விக்னேஸ்வரன் மட்டும் வீட்டுல சொல்லிருப்பாரு. அவரே விக்னேஸ்வரன் வந்து 10 தடவை சொல்லிட்டு அது யாருன்னா ஒரு 10 பேர்கிட்ட ஏதாவது பணம் கொடுத்து நீங்க இப்படி சொல்லுங்க இப்படி வேணா சொல்லிருக்கலாம். இதுதான் உண்மை. நயன்தாராக்கு வந்திருக்கிற அந்த வியாதி வந்து தற்பெருமை வியாதி. தற்பெருமைன்றது ஒரு மோசமான ஒரு வியாதி. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ட்ரீட்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெஸ்ட். படங்கள்ல நடிக்கிறத விட்டுட்டு நல்ல ஒரு ரெஸ்ட் இருக்கணும். இப்போ ரெஸ்ட்ல தானே சார் இருக்கு. இப்போ ரெஸ்ட் தான், அது மக்களே கொடுத்த ரெஸ்ட். சில லூசுங்கெல்லாம் இருக்குங்க, அவங்கள தாழ்த்திக்கிற மாதிரி உயர்த்திக்கிறது. அவன் சொல்லிட்டே இருக்கிற நோக்கமே என்னன்னு கேட்டீங்கன்னா தன்னை பெரிய ஆளுன்னு சொல்றது தான் இன்டைரக்டா அப்படி சொல்றது. நயன்தாரா சொல்ல யாரு வந்து இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு பெரிய விழா நடத்தி பட்டாபிஷேகம் பண்ணி இவங்களுக்கு வந்து லேடி சூப்பர் ஸ்டார்னு ஒரு பட்டம் கொடுத்தது. இப்போ அவங்களுக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா லேடி சூப்பர் ஸ்டாரா இருந்துங்க சிம்புவோட ஜோடி போட முடியுமா? சிம்புக்கு அம்மா வேணா நடிக்கலாம். நான் ஏதோ வெறுப்புல பேசுறேன்னு நினைக்காது. ஒரு ஸ்டேஜ்ல ஃபீல்ட் அவுட் ஆயிடுவாங்க சார் இயல்பாவே. அப்போ இந்த சூழ்நிலை வந்து நீங்க ஒரு காமெடி பண்ற மாதிரி. இப்ப சமீபத்துல நிறைய நடிகர்கள் வந்துட்டு என்னை வந்துட்டு இந்த பேர் சொல்லி கூப்பிடாதீங்க, அந்த பேர் சொல்லி கூப்பிடாதீங்க, எனக்கு வந்து உலகநாயகன் பட்டம் வேணாம், அல்டிமேட் ஸ்டார் பட்டம் வேணாம், தலைன்னு சொல்லி கூப்பிடாதீங்கன்னு சொல்லி நிறைய வந்துட்டே இருக்கு. இதுக்கு நடுவுல நேத்து வந்து பாத்தீங்கன்னா நயன்தாரா வந்து ஒரு அறிக்கை ஒண்ணு விடுறாங்க. என்னை யாருமே லேடி சூப்பர் ஸ்டார்னு கூப்பிடாதீங்க. யாரு கூப்பிட்டாங்க முதல்ல? அதுதான் நான் உங்கள்ட்ட கேட்க. யாரு என்ன அது என்ன தெரியுமா? சும்மா இதை வந்து ஒரு ரொம்ப ஜாலியாக ரொம்ப சீரியஸாக எடுத்து பேசக்கூடாது. சில லூசுங்கெல்லாம் இருக்குங்க. நான் நயன்தாரா சொல்ல. சில லூசுங்க என்னன்னு கேட்டிங்கன்னா சாதாரணமாக பேசும்போது அவங்கள தாழ்த்திக்கிற மாதிரி எப்படி உயர்த்திக்கிறது. எப்படின்னா சார் நான் பெரிய ஆள்லாம் இல்லை சார், நான் சாதாரணமான ஆள் சார், ரொம்ப சாதாரணமான ஆள் சார், நான் ரொம்ப பெரிய ஆள்லாம் கிடையாது சார் அப்படின்னு அவனே சொல்லிப்பான். அவன் சொல்கிறதன் மூலமாக என்ன சொல்ல வரான்னு கேட்டிங்கன்னா அவன் தன்னை பெரிய ஆளுன்னு சொல்லணும்னு நினைக்கிறான். மற்றவர்கள் சொல்லணும். சொல்லும் போது பேச்சுவாக்கில் என்ன சொல்கிறதுன்னா சார் நான் சாதாரண ஆள் சார், நான் ரொம்ப சின்ன பையன் சார், நான் பெரிய ஆள் கிடையாது சார் அப்படி சொல்லிகிட்டே இருப்பான். அவன் சொல்லிகிட்டே இருக்கிற நோக்கமே என்னன்னு கேட்டிங்கன்னா தன்னை பெரிய ஆளுன்னு சொல்கிறது தான் இன்டைரக்டாக அப்படி சொல்கிறது. இப்போ யார் வந்து இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு பெரிய விழா நடத்தி பட்டாபிஷேகம் பண்ணி இவங்களுக்கு வந்து லேடி சூப்பர் ஸ்டார்னு ஒரு பட்டம் கொடுத்தது? மக்களே கொடுக்கணும் சார், மக்களே இயல்பாக சொல்லணும். இத பேரெல்லாம் வந்து வந்து விழா நடத்தி கொடுத்தாங்களா உங்களுக்கு? லேடி சூப்பர் ஸ்டார் எங்க சொன்னாங்க? நீங்களே வந்து உங்களுடைய சுய புராணத்தை வந்து ஒரு படமா எடுத்து அதை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுல எவ்வளவு ஒரு வில்லங்கங்கள் ஏற்பட்டு நீங்க தானே எடுத்திருக்கீங்க. உங்களை பெரிய ஆளுமையா இதை உங்களை விட சாதிச்சவங்களாம் இருக்கிறாங்க சினிமாவில். யாரும் அந்த மாதிரி வந்து பயோகிராபிக்கெல்லாம் எடுக்கவே இல்லை. நீங்களே சொல்லுங்க யார் எடுத்திருக்காங்க பயோகிராபி? இவங்களா எடுத்து தன்னை வந்து பெரிய வந்து சூப்பர் ஸ்டார் நீங்களே காட்டிக்கிறீங்க. இப்போ அவங்களுக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா அடுத்து வர ஜென்ரேஷன் இருக்குல்ல, இப்போ கவின், டிராகனில் வர பிரதீப், இந்த மாதிரி இளம் நடிகர்களோட வந்து அவங்க நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போகுது. ஏன்னா இவங்க பெரிய ஸ்டார் லேடி சூப்பர் ஸ்டார்னு. இப்போ விஜய் சேதுபதி வரைக்கும் வந்துட்டாங்கல்ல சார். விஜய் சேதுபதி என்னென்னா இப்போ அடுத்து வர ஜென்ரேஷன் கேட்டால் இப்போ சூரி நடிக்கிறாரு, இவர் பிரதீப் நடிக்கிறாரு, அப்புறம் வந்து குடும்பஸ்தர் நடித்தார் அவர் மணிகண்டன் நடிக்கிறாரு. இப்போ இவங்க கூடலாம் இவங்க ஜோடி போட முடியாது இல்லை. ஏன்னா இவங்களே ஒரு பிம்பம் கட்டிட்டாங்க சூப்பர் ஸ்டார், லேடி சூப்பர் ஸ்டார்னு. இப்போ இவங்களுக்கு அடுத்தது படங்கள் இல்லாத போது என்னை யாரும் லேடி சூப்பர் ஸ்டார் உலகநாயகன் சொன்னார்னா அது அவர் சொன்னது எதுக்காக சொன்னார்னா அவருக்கு தான் தெரியும். ஏன்னா இந்த உலகநாயகன் ஒரு இதை வச்சு நம்ம பல பேர் கேலி கிண்டல் பண்ணுறாங்கன்னு சொல்லி கூட அவர் வந்து அந்த உலகநாயகன் வேணாம். ஏன்னா எப்படியும் சினிமாவில் வந்து முதல் இடம் 2வது இடம்னு சொல்லிட்டு இருந்தவங்க அப்புறம் 3வது 4வது வந்து இப்போ எந்த இடத்துல இருக்கிறாருன்னு தெரியல கமல், அப்படி தள்ளிட்டாங்க. ஆனால் மகா கலைஞன் அதில் நோ டவுட் சரிங்களா. ஆனால் அவர் வந்து எனக்கு உலகநாயகன் சொல்லாதீங்க, ஏன்னா அவருக்கு ஆஸ்கார் கனவு அது நடக்கவே இல்லை. ஆனால் உலகநாயகன் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் சொன்னார்னா அது ஒரு அர்த்தம் இருக்கேன்னு கேட்டால் நீண்ட காலமாக சொல்லிட்டு இருந்தாங்க அவர் உலகநாயகன் சொல்லிட்டு. உங்களை லேடி சூப்பர் ஸ்டார்னு இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அது கூட யாரும் சொல்ல நீங்கள் சொல்ல வச்சிங்க. அதுக்கப்புறம் இப்போ அதையும் எனக்கு வேண்டாம், நீங்கள் வந்து என்ன யாரும் லேடி சூப்பர் ஸ்டார் சொல்லாதீங்கன்னா அதில் பார்க்கும்போது அதில் வந்து கமெண்ட்ஸ் எல்லாருமே யாருமே சொல்லுங்க. உங்களை யார் சொன்னாங்க லேடி சூப்பர் ஸ்டார்? யார் சார் சொன்னது? ஒரு விக்னேஷ் சிவன் வேணா சொல்லியிருக்கலாம். எது
நீ தான் சூப்பர் ஸ்டார், நீ தான் சூப்பர் ஸ்டார். இவங்களாம் ஒரு கற்பனையில் வந்து தற்பெருமைன்றது ஒரு மோசமான ஒரு வியாதி. என்ன கேட்டால் வந்து நயன்தாராவுக்கு வந்திருக்கிற அந்த வியாதி வந்து தற்பெருமை வியாதி, அது சுய பெருமை வியாதி. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரீட்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெஸ்ட்டு. ஃபுல்லாக அவங்க ரெஸ்ட்டில் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ ஒன்றும் இல்லை, அவங்க படங்களில் நடிக்கிறத விட்டுட்டு நல்லா ஒரு ரெஸ்ட்டில் இருக்கணும். இப்போ ரெஸ்ட்டில் தானே சார் இருக்கு. இப்போ ரெஸ்ட்டு தான், அது மக்களே கொடுத்த ரெஸ்ட்டு, மக்களே கொடுத்துட்டாங்க ரெஸ்ட்டு. போதுன்றது முடிஞ்சிடுச்சு சார், வயசாயிடுச்சு சார். இனிமேல் இப்போ நான் கேட்குறேன், இப்போ என் தம்பி நீங்கள் எடுத்துங்க. யார் என் தம்பினா யார்? சிம்பு. அடுத்த படம் ஒரு 3 படம் இருக்குது. நயன்தாரானா சிம்புவை பற்றி கொஞ்சம் சொல்லி தான் ஆகணும், இல்லைன்னா நீங்கள் வருத்தப்படுவீங்க சரிங்களா. இப்போ சிம்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 48 முடிச்சுட்டு தக் லைஃப் முடிச்சுட்டு அட்டகாசமாக முடிச்சுட்டு என்ன அடுத்தது வந்து 49 51 வராரு. 49 வந்து இவரோட வந்து ராம்குமார் இருக்கார்ல பார்க்கிங் டைரக்டர், அவரோட ஒரு படம் பண்ணுறாரு. அடுத்தது வந்து 50 அவரே ஓன் ப்ரொடக்ஷனு வந்து ஜெயசிங் பெரியசாமியோட கமிட் ஆகிறாரு. 51 வந்து அஸ்வத் மாரிமுத்தோட கமிட் ஆகிறாரு. ஸோ இந்த 3 படத்தில் நீங்கள் நயன்தாராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வேலை தான் நான் சொல்கிறேன். ஒரு வேளை வந்து ஒரு வாய்ப்பு கேட்டால் கூட ஜோடி போட்டு நடிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? முடியாது. சிம்புவுக்கு அம்மா வேணால் நடிக்கலாம். நான் ஏதோ வெறுப்பில் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் சூப்பர் ஸ்டாராக இருந்துங்க, இல்லாமல் லேடி சூப்பர் ஸ்டாராக இல்லாமல் போங்க சரிங்களா. இங்கே சிம்புவுக்கு எந்த பட்டமும் கிடையாது. எல்லா பட்டமும் திறந்துட்டு அவர் மனுஷனாக தானே இருக்கிறாரு. லிட்டில் சூப்பர் ஸ்டார்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் கேட்டால் காதல் இளவரசன் சொன்னாங்க. இப்படி ஒரு பட்டமும் அல்டிமேட் சூப்பர் ஸ்டார்னு கூட ஒரு சொன்னாங்க. இவர் எல்லா பட்டத்தையும் திறந்துட்டு இப்போ கேட்டால் ஒன்லி எஸ்டிஆர். ஸோ அந்த எஸ்டிஆரோட நீங்கள் இன்னைக்கு போயிட்டு நீங்கள் வந்து ஜோடி போட முடியுமா சார்? நீங்கள் வந்து சிம்பு சார் அன்றைக்கி நீங்கள் ஒரு கிஸ் கொடுத்தீங்க, அந்த கிஸ்ஸால் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பெரிய ஸ்டாராக மாறினேன், இப்போ நான் லேடி சூப்பர் ஸ்டார் ஆகிட்டேன், உங்களோட ஜோடி போட. நீங்கள் லேடி சூப்பர் ஸ்டாராக இருந்துங்க, சிம்புவோட ஜோடி போட முடியுமா? முடியாது. சிம்புவுக்கு அம்மா வேணால் நடிக்கலாம், அது கூட அவர் ஒத்துக்கணும் இல்லையா? சொல்கிறேன் நான். ஏன்னா இங்கே இதுதான் நான் சொல்கிறேன், இங்கே ஆண்கள் வேறு பெண்கள் வேறுன்னு சொல்லவே இல்லை சார். இங்கே எல்லாம் இப்போ நான் கமல் வந்து இப்போ நான் ஹீரோவை நடிக்கிறாரு. ஹீரோவாக இருந்தால் கூட கமல் வந்து ஒரு அப்பா கெட்ட அந்த ரோலுக்கு போயிட்டாங்க. வயசாகும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க போயிடுவாங்க அந்த இடத்துக்கு. அந்த இடத்துல எல்லாரும் போயிடுவாங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயசான கேரக்டர் தான் போயிடுவாங்க. நீங்கள் எப்பவுமே பிளே பாயாக நடிக்க முடியாது சில ஒரு ஏஜ் தான் எல்லாமே. ஸோ அதனால் என்னன்னு கேட்டால் நான் என்றைக்குமே நான் வந்து அடுத்த நீங்கள் சாதித்த பெண் தான், நான் இல்லைன்னு சொல்ல. எல்லாரோட நீங்கள் ஜோடி போட்டிங்கன்னா கடைசியாக வந்து நீங்கள் கடைசி ஜென்ரேஷன் வந்து விஜய் சேதுபதியோட ஜோடி போட்டிங்க, நம்ம அதெல்லாம் பார்த்தோம் சரிங்களா. அப்போ தனுஷ், சிம்பு, இந்த எல்லா ஜென்ரேஷன் முடிச்சு அதுக்கப்புறம் வந்து சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி வரைக்கும் நீங்கள் வந்தீங்க இல்லையா. ஸோ அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா அடுத்த ஜென்ரேஷன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவியன், மணிகண்டன், இன்னொரு அவங்களோட நீங்கள் ஜோடி போட முடியாதுல்ல. அந்த ஏஜ் ஃபேக்ட் தெரிஞ்சிடும்ல. அக்கா ரோல நடிக்கலாம் வேணா, அவ்வளோதான் முடியும். வந்து இப்போ ஒரு கருணை அடிப்படையில் ஒரு அக்கா ரோல் கொடுக்க முடியும் நயன்தாராவுக்கு, அம்மா வேணாங்க அப்படி சொல்லிட்டு. இல்லைன்னா டபுள் ரோல் பண்ணும். அஜித் இவங்க வந்து டபுள் ரோல், அப்பா ரோலும் மகன் ரோல் பண்ணாங்கன்னா அப்பாவோட மனைவியாக வந்து அவன் வந்து அம்மா ரோலில் நடிக்க முடியும். அவ்வளோதான் சொல்கிறேன். அதெல்லாம் வந்து இனிமேல் எனக்கு தெரிஞ்சவன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு ஸ்டேஜில் ஃபீல்ட் அவுட் ஆகிடுவாங்க சார் இயல்பாகவே. அப்போ இந்த சூழ்நிலை வந்து நீங்கள் ஒரு காமெடி பண்ணுற மாதிரி என்னை யாரும் வந்து லேடி சூப்பர் ஸ்டார் சொல்ல, உங்களை யார் சொன்னது தான் நான் கேட்குறேன். முதல் கேள்வி அதுதான். யாருமே சொல்லுவாங்க உங்களை யார் சொன்னது லேடி சூப்பர் ஸ்டார் சொல்லிட்டு, யாரும் சொல்லவே கிடையாது. ஒரு ஸ்டேஜ்ல சாய் பல்லவிய சொன்னாங்க, ஒரே ஒரு ஸ்டேஜ்ல மட்டும், அது மக்கள் எல்லாருமே பார்த்தாங்க. அவ்வளோ ஒரு கூட்டம் இருக்கும்போது தெலுங்கோட லேடி சூப்பர் ஸ்டாரா வந்துட்டு சாய் பல்லவி இருக்காங்க அப்படின்ற ஒரு வார்த்தை சார் நான் சொல்ல சார். நடிக்கிறவங்க எந்த அடிப்படையில் நீங்கள் சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறாங்கன்ற மனு பண்ணீங்க, அது யாருன்னு எல்லா வகையிலும் சூப்பர் ஸ்டார்னு சொல்ல முடியாது சார். ஒரு வகையில் சொல்லுவாங்க. இந்த ஒரு படத்தில் நினச்சா அவங்க சூப்பர் ஸ்டார் சொல்ல முடியாது. ரஜினி இப்போ சூப்பர் ஸ்டார் சொல்கிறாங்கன்னா அதுக்கான தகுதி வந்துடுச்சு. இப்போ 75 வயசு, 175 படம், அடுத்து ஒரு 3 படம் கூட நடித்தவங்கலாம் ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாங்க. அதுதான் முக்கியம். சிலர் வந்து காணாமல் போயிட்டாங்க, சிலர் காலம் ஆகிட்டாங்க, சிலர் வந்து காலாவதி ஆகிட்டாங்க, படம் இல்லாமல் வீட்டில் இருக்கிறாங்க. இப்படி தான் அவருடைய ஜென்ரேஷன் எல்லாம். ஆனால் இன்றைக்கும் ரஜினி ஓடிட்டே இருக்கிறார். இன்னும் ஓடிட்டே இருக்கிறார். ஸோ அதுதான் இங்கே சூப்பர் ஸ்டார் சொல்கிறாரு. பணம் வந்து இவ்வளோ வசூல் ஆயிடுச்சு, இவ்வளோ வசூல் கொடுத்துட்டாரு. வசூல் பண்ணவங்கலாம் வந்து சொல்ல முடியாது சார். இந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து பிரதமர்? மோடி தான் பிரதமர். அம்பானி பிரதமர் கிடையாது, பணக்காரர் தான் அம்பானி, அதானி. அவங்க பிரதமர் கிடையாது, மோடி தான் பிரதமர். அந்த மாதிரி தான் இங்கே பணம் வந்து அதிகமாக வச்சுருக்கிறாங்க, அதனால் அவர் வந்து நிறைய சம்பாதிக்கிறாங்க, நிறைய சம்பளம் வாங்குறாங்க, அதனால் சூப்பர் ஸ்டார் சொல்ல முடியாது. அவருடைய அதுக்கான ஸ்கேல் பாருங்கள் நீங்கள்.
வயசு, இத்தனை வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்த விடாமல் வச்சுட்டு இருக்கிறாரு. கேப் இல்லாமல் வந்துட்டு இருக்கிறாரு. எல்லா நடிகர்களுக்கும் ஒரு கேப் இருக்கு. ரஜினிக்கு கேப் கிடையாது. ஸோ அதனால அந்த அந்தஸ்து, சூப்பர் ஸ்டார்ன்ற அந்தஸ்து வந்து பொருந்தணும்ல சார். இது எப்படின்னா சார், இப்போ கமல்ஹாசன் சொல்றாரு, ஒரு பக்கம் அஜித் வந்துட்டு அல்டிமேட் ஸ்டார் வேணாம் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தலைன்னு வேணாம், ஏகேன்னு என்னை கூப்பிடுங்க, இது எல்லாமே சொல்றாரு. இந்த ஒரு பெருமையை எனக்கும் வந்து கிடைக்கணும், எனக்கும் அந்த ஒரு இது வேணும்ன்றக்காக அது வந்து சார் இங்க எல்லாரும் எல்லா வார்த்தையும் சொன்னாலும் பார்த்தீங்கன்னா அதுக்கான வேல்யூன்னு ஒன்று இருக்கு. இப்போ அஜித் சொன்னார்னா வந்து அவர் எப்பவுமே அதை விரும்பாதவர், எப்பவுமே விரும்பாதவர். அல்டிமேட் அந்த வந்து ஸ்டார்ன்றதையே வந்து அவர் வந்து திறந்தார்ல. இன்னைக்கு சொன்னவர் கிடையாது. அஜித் வந்து கிட்டத்தட்ட 20 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறாரு என்ன வந்து பார்த்தா அந்த பட்டை பேர்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், யாருக்குமே வராத ஒரு சிறப்பு வந்து பெருமை வந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா கடவுளே அஜித்தேன்னு சொல்லிட்டு இல்லை, அதையும் வேணான்னு சொன்னார்ல. தலைன்னு சொல்றது முன்னாடி கேட்டால் அதையும் வேணான்னு சொல்கிறாரு. அஜித் சொல்கிறது வேற. மக்கள் இயல்பாக மக்களே வந்து சொல்கிறாங்க, அப்போ மக்கள் சொல்கிறதே எனக்கு வேணாங்கிறார். மக்கள் கொடுக்குற அந்த புகழ், அந்த அடைமொழி, அதை எனக்கு வேண்டாம், என்னை ஏகேனே சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இது அப்படி கிடையாது. இவங்களை யார் சொன்னது சூப்பர் ஸ்டார்னு நீங்கள் சொல்லுங்கள். லேடி சூப்பர் ஸ்டார் யார் சொல்ல வைக்கப்பட்டாங்க? விக்னேஸ்வரன் மட்டும் வீட்டில் சொல்லியிருப்பாரு. அவரே விக்னேஸ்வரன் வந்து 10 தடவை சொல்லிட்டு அது யாருன்னா ஒரு 10 பேர்கிட்ட ஏதாவது பணம் கொடுத்து ஏதாவது ஒன்று கொடுத்து கிஃப்ட் கொடுத்து நீங்கள் இப்படி சொல்லுங்க, பயோகிராஃபி வந்து எடுக்கிறேன், கொஞ்சம் ஹிட் ஆகட்டும் அப்படி வேணா சொல்லியிருக்கலாம். இதுதான் உண்மை. நமக்கு ஒன்றும் நயன்தாராவில் வந்து வருத்தம் இல்லை. பட் இது வந்து தேவையில்லாத ஸ்டேட்மெண்ட்டு. நிறைய ஸ்டேட்மெண்ட்டு வந்து இவங்களுக்கு உலர்ற காலகட்டம்னு நினைக்கிறேன். உலரும் காலகட்டம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து உலர்ற காலகட்டம்னு நினைக்கிறேன். கடந்த ஒரு 2-3 மாதம் தான் உலகிட்டே இருக்காங்க. 4 மாசமாவே இருக்கா நல்ல. அதுதான் இப்போ அவங்களுக்கு வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெஸ்ட் தேவை. இந்த தற்பெருமை வந்து வியாதி வந்து இருக்கு, ரெஸ்ட் வேணும். நயன்தாராவுக்கு வேற ஒன்றுமே தேவையில்லை. அந்த வியாதி சரியாகணும்னா ஃபுல் ரெஸ்ட் இருக்கணும். ஃபுல்லாகவே ரெஸ்ட் எடுத்துட்டு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா அந்த தற்பெருமை வியாதி போயிடும். ஓகே சார், நன்றி சார். நன்றி சார். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.